அண்ணாதுரை ஃபோட்டோ, பின்னாடி ஒரு அபலைப்பெண், இளம்பெண் பயத்துடன் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இதை போட்டிருக்காங்க யாரும். இது புதிக்கிறான் திராவிட கூட்டம். இது அண்ணாதுரைவே அவமதிக்கிற இடம், அவமதிக்கிற விஷயம். அவரை போய் போட்டு பின்னாடி பொம்பளையை போட்டிருக்காங்களே அப்படின்னு குதித்து இதை நீக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு போடுறான். இந்த திமுககாரன் வெக்கங்கிட்ட பேசுங்க. கதை சொல்லவா உங்களுக்கு? திமுககாரன் உங்களுக்கு தான் கேட்குறேன், கதை சொல்லவா? நடந்த கதையை சொல்லவா? அண்ணாதுரைக்கு பின்னாடி ஏதோ போட்டு பெண்ணை போட்டது அண்ணாதுரை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். உங்கள் அண்ணாதுரை நேர்மையானவர், ஒன்றுமே சம்பாதிக்கலை, அதில் நான் பெருமையாக சொல்கிறோம் அவரை. ஆனால் பெண்கள் விஷயத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகையின் பேரை சொல்லி அந்த நடிகைக்கும் தொடர்பு இருக்குதுன்னு வெக்கம் இல்லாமல் சொன்னவர் தானே உங்கள் அண்ணாதுரை. சட்டசபையில் ஒரு பெண் பேரை சொல்லி, நடிகை பேரை சொல்லி, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றம் திறந்த முனிவல்னு கொஞ்சம் கூட சென்ஸ் ஆஃப் ஷேம், வெக்கமே இல்லாமல் சொன்னவர் தானே. அதே இதில் இன்னொரு சந்திரன் பேர் கொண்ட ஒரு அந்த காலத்து நடிகையோடு இவருக்கு எப்படி எப்படி தொடர்பு இருந்ததுங்கிறதுலாம் அந்த காலத்தில் ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுமே. ஆக இப்படி ஆடினவர் தானே உங்கள் இவர் அண்ணாதுரை. அவர் பின்னாடி ஒரு அபலைப்பெண் போட்டால் உங்கள் அண்ணாதுரை பேர் போயிருதா? அண்ணாதுரைக்கு இன்றைக்கி பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த அபலைப்பெண் கதை, அபலைப்பெண்ணை பார்த்து அசிங்கம்னு சொல்கிறீங்களே, அன்றைக்கி ராஜாத்தி அம்மாளுங்கிற அபலைப்பெண் அண்ணா கருணாநிதியால் ஏமாற்றப்பட்டு கர்ப்பமான உடனே அண்ணாதுரை காலில் போய் விழுந்து இதே மாதிரி தானே இதுவும் கேட்டாங்க. அண்ணாதுரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா அதுதான் ராஜாத்தி அம்மாள். கருணாநிதி என்னை கர்ப்பமாக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு போய் பஞ்சாயத்து பண்ணாங்க அண்ணாதுரை கூப்பிட்டு கருணாநிதி கூப்பிட்டாரு. என்னென்னாரு, இந்த குழந்தை உனக்கு பிறந்ததுன்னு சொல்கிறாங்க, என்னென்ன ஒன்று அவர் ஒத்துக்கிட்டார். உடனே கல்யாணம் பண்ணிக்கன்னாரு. அண்ணாதுரைகிட்ட போய் பஞ்சாயத்து போன உடனே தான் கல்யாணம் நடந்தது. பொம்பளை விஷயம் அண்ணாதுரைகிட்ட இருக்கிற போதே பொம்பளை விஷயம் பஞ்சாயத்துக்கு போன கதை தானே. இன்றைக்கி அது அண்ணாதுரைக்கு மேலே பின்னாடி ஒரு அபலை பெண்ணை வச்சு ஒன்று குதிக்கிறீங்களா?